வெல்கம் டு மிஸ்டர் மேக்ஸ். திஸ் இஸ் பிரகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வார்த்தைகளும் மறு குறியீடும். சரிங்களா? ரொம்ப 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 சுலபமான டாபிக். நம்ம எல்லா டாப்பிக்கும் இப்படி தான் சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா? இது பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியரான டாபிக் இது. சரிங்களா? சரி, முதல் கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் தமிழ்நாடு என்பது கேரளா எனவும், அவனே தெளிவாக கொடுத்துருக்காங்க, சங்கேத மொழின்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஒரு ஸ்டேட்டை இன்னொரு ஸ்டேட் அல்லது ஒரு கேபிட்டலை இன்னொரு கேபிட்டல், தலைநகரமோ அல்லது ஊரை மாற்றி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது தமிழ்நாடை என்னான்னு சொல்கிறாங்கன்னா கேரளான்னு சொல்லியிருக்காங்க. கேரளா என்பது ஆந்திரா எனவும், ஆந்திரா என்பது கர்நாடகா என்றும், கர்நாடகா என்பது ஒரிசா எனவும், ஒரிசா என்பது குஜராத் எனவும் கொண்டால் பெங்களூரு என்பது எதன் தலைநகர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போது பெங்களூரு எதோட தலைநகர்னு சொல்லி பார்த்தா கர்நாடகத்தோட தலைநகரம் தான் என்னது, பெங்களூர். சரிங்களா? அதை தான் பெங்களூர்னு எழுதியிருக்காங்க. அப்போ கர்நாடகாவை நம்ம என்னான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறதா இந்த கேள்விக்கான விடை. கர்நாடகா அப்படிங்கிறத நம்ம என்னான்னு சொல்கிறோம்னா ஒரிசா எனவும்னு சொல்லியிருக்கோம். அது கர்நாடகா தான், ஆனால் நம்ம என்னான்னு அழைக்கிறோம், ஒரிசான்னு சொல்லி மாற்றி அழைக்கிறோம்னு இந்த சங்கேத மொழியில் சொல்லிட்டாங்க. அப்போ கர்நாடகா என்பது ஒரிசா எனவும், அப்போ இந்த கேள்விக்கான விடை பார்த்திங்கன்னா ஒரிசா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் வெள்ளை என்பது சிவப்பு எனவும், சிவப்பு என்பது கருப்பு எனவும், கருப்பு என்பது ஆரஞ்சு எனவும், ஆரஞ்சு என்பது நீலம் எனவும் கொண்டால் விமானத்தின் கருப்பு பெட்டி நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விமானத்தோட கருப்பு பெட்டியோட ஒரிஜினல் நிறம் கருப்பு கிடையாதுங்க, ஆரஞ்சு. சரிங்களா? அதை மறந்துடாதீங்க, ஆரஞ்சு தான் விமானத்தோட கருப்பு பெட்டியோட நிறம். அப்போது ஆரஞ்சு கலரை நம்ம என்னான்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு என்பது நீலம் எனவும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஆரஞ்சு கலரை நீல கலர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை பார்த்திங்கன்னா நீலம்னு நம்ம சொல்லியிருக்கணும். மூன்றாவது கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் நீதிமன்றம் என்பது காவல் நிலையம் எனவும், காவல் நிலையம் என்பது மருத்துவமனை எனவும், மருத்துவமனை என்பது ரயில் நிலையம் எனவும், ரயில் நிலையம் என்பது விமான நிலையம் எனவும் கொண்டால் காவலர் எங்கு இருப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ போலீஸ் பொதுவாக எங்கே தான் இருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ் ஸ்டேஷனுங்கிறது காவல் நிலையம். ஆனால் அவங்க காவல் நிலையத்தை என்னான்னு சொல்லிட்டாங்க, மருத்துவமனைன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ போலீஸ் ஸ்டேஷனாக அவங்க ஹாஸ்பிட்டல்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேள்விக்கான விடை நம்ம என்னான்னு சொல்லியிருக்கணும்னா மருத்துவமனை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். சரிங்களா? எல்லா கேள்வியுமே லாஜிக் இல்லாமல் தான் ஆன்சர் வரும். அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு தான் நம்ம பதில் சொல்லணும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் சிங்கம் என்பது மான் எனவும், மான் என்பது நரி எனவும், நரி என்பது புலி எனவும், புலி என்பது பூனை எனவும், பூனை என்பது நாய் எனவும், நாய் என்பது முயல் எனவும் கொண்டால் நம் தேசிய விலங்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளோட தேசிய விலங்கு எது தாங்க, புலி தான். சரிங்களா? அப்போ புலியை நம்ம என்னான்னு தான் சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், புலி என்பது பூனை எனவும்னு சொல்லியிருக்கோம். அப்போது நம்முடைய தேசிய விலங்கு எதுன்னு கேட்டால் என்ன நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும், பூனைன்னு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாமுக்கு குறுகிய காலம் மட்டும்தாங்க இருக்குது. அதிகபட்சமாக சொல்லணும்னா ஒரு 3 மாத காலம் இருக்கும். சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போலீஸ் அப்படின்னா உங்களுக்கு சைக்காலஜி, உளவியல் அப்படிங்கிற டாபிக் தான் ரொம்ப 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 முக்கியம். ஸோ டெய்லி ஒரு 2 ஹவர்ஸாவது மினிமம் நான் சொல்கிறேன் சைக்காலஜிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. அடுத்த சப்ஜெக்டாக நம்ம சயின்ஸ் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நம்மளுடைய மிஸ்டர் மேக்ஸ் டெலகிராம் குரூப், மேக்ஸுக்கு சொல்யூஷன் போடுறதுக்குனே நம்ம ஒரு குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்போட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு வழங்கிடுறேன். சரிங்களா? சரி, மீண்டும் ஒரு புதிய டாப்பிக்கில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.